உங்களுக்குள்ள கர்த்தரை குறித்த ஒரு சரியான புரிதல் இருந்துச்சுன்னு வைங்க, உங்களை அறியாத ஒரு கரேஜ் வரும், தைரியம் வரும். அந்த தைரியத்தோடு சொல்லுவீங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு. ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான். அப்போ படிப்பறிவு இல்லை, ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லை, பணம் இல்லைன்னு புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. அப்போ இவங்க இயேசுவோடு கூட இருந்தவங்க என்று அடையாளம் அவங்க சோசியல் மீடியா எடுத்து காட்டல, ஃபோட்டோ எடுத்து காட்டல. நாங்கள் இவங்களோடு இருந்தோம் பாருங்க, நாங்கள் இவங்களோட ஒரு புகைப்படம் எடுத்தோம் பாருங்க, அதெல்லாம் காட்டல. அவங்களுடைய பிஹேவியரே சொல்லுது, அவங்க பேச்சே சொல்லுது. புரியுதா நான் பேசுறது? உங்க பேச்சு சொல்லுதா? உங்க பேச்சு சொல்லுதா? நீங்க இயேசுவோடு கூட இருக்கிற ஆள்னு உங்க பேச்சு சொல்லுதா? அல்லது வேற ஆள் உள்ள இருக்கான்னு தெரியுது, பேச்சு சொல்லுதா? வேர்ட் ஆஃப் காட் இஸ் சோ பவர்ஃபுல். 40 வருஷமா பிரசங்கம் பண்றேன். நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை விட்டு வெளியே வரும்போது, கர்த்தர் என்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ண போது, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து இந்த பைபிள் ஒன்று தான். ஆமென். ஆணித்தரமா சொல்லுவேன், இந்த பைபிள் ஒன்று தான். கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ நீ தருத்தரத்தில் கிடந்தியா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அப்படியும் கிடையாது. ஆனால் அதெல்லாம் அற்பமாக தூக்கி தூரப்படும். வசனம் என்னை நடத்தும், வசனம் என்னை நடத்தும். அதே வசனம் தான் உங்களை நடத்துது. என்னை மாதிரி ஊழியக்காரர்களை அந்த வார்த்தை தான் நடத்துது. விசுவாசிகள் அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டு அங்கே போயிட்டு கடன் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியனாக இருங்க, எமோஷனல் கிறிஸ்டியனாக இருக்காதீங்கன்னு பல ஆயிரம் முறை நான் உங்களுக்கு பேசியிருக்கேன்.